ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இது வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் மாரிஸ் கிரவுண்டில் தான் வச்சுருக்கிறேன். கிரவுண்டில் வச்சுருக்கிற ரோசஸ்க்கு அப்பப்போ நம்ம இந்த மாதிரி சைடில் நல்லா கொத்தி விடணுங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற உரத்தை வந்து அதால் நல்லா டைஜஸ்ட் பண்ணி அது நல்லா வளர்ந்து வரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நல்லா நீங்கள் சுற்றி நல்லா டில்லிங் பண்ணி லூஸ் பண்ணி விடுங்க. நிறைய அரும்புகள் வைக்கும், நல்லாவே பூக்க செய்யும். அடுத்தது இந்த ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த் ஏஞ்சல். ரொம்ப க்யூட்டாக ஒரு பூ வந்து பூத்துருக்கு. சூப்பராக இருக்குது, ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்குறதுக்குமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள், அர்த் ஏஞ்சல். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா த ஜெனரஸ் கார்டனர். இது வந்து எப்படி பூக்குதுன்றது ஆல்ரெடி ஒரு பூ பூத்துச்சு, ரொம்ப ஃப்ரேக்ரண்ட்டாக இருந்தது. இப்போ அடுத்தது இதில் ஒரு பூ இருக்குது. கப் ஷேப் கிடைக்குதா இல்லையான்றதை கொஞ்சம் பார்க்கணும். இதுவுமே நம்ம கிளைமேட்டுக்கு நல்லாவே தாங்கி வளர்ந்து வருதுங்க. பாய் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இது வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் மாரிஸ் கிரவுண்டில் தான் வச்சுருக்கிறேன். கிரவுண்டில் வச்சுருக்கிற ரோசஸ்க்கு அப்பப்போ நம்ம இந்த மாதிரி சைடில் நல்லா கொத்தி விடணுங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற உரத்தை வந்து அதால் நல்லா டைஜஸ்ட் பண்ணி அது நல்லா வளர்ந்து வரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நல்லா நீங்கள் சுற்றி நல்லா டில்லிங் பண்ணி லூஸ் பண்ணி விடுங்க. நிறைய அரும்புகள் வைக்கும், நல்லாவே பூக்க செய்யும். அடுத்தது இந்த ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த் ஏஞ்சல். ரொம்ப க்யூட்டாக ஒரு பூ வந்து பூத்துருக்கு. சூப்பராக இருக்குது, ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்குறதுக்குமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள், அர்த் ஏஞ்சல். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா த ஜெனரஸ் கார்டனர். இது வந்து எப்படி பூக்குதுன்றது ஆல்ரெடி ஒரு பூ பூத்துச்சு, ரொம்ப ஃப்ரேக்ரண்ட்டாக இருந்தது. இப்போ அடுத்தது இதில் ஒரு பூ இருக்குது. கப் ஷேப் கிடைக்குதா இல்லையான்றதை கொஞ்சம் பார்க்கணும். இதுவுமே நம்ம கிளைமேட்டுக்கு நல்லாவே தாங்கி வளர்ந்து வருதுங்க. பாய் பாய்.